அதாவது நான் அவங்க கான்ஸ்டியூஷனை கொஞ்சம் நம்முடைய பிரதமர் படிக்கணும்னு நான் கேட்டா அது ரொம்ப தப்பாயிடும் நான் நினைக்கிறேன். கான்ஸ்டியூஷனே என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் சென்சஸுக்கு அப்புறம் தான் நடக்கணும், அதாவது மக்கள் தொகைக்கு பிறகு தான் நடக்கணும். டு ப்ரொவைட் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் டு ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் ஒரே விகிதாச்சாரத்தில் கிடைக்கணும். அதுதான் அந்த அந்த ப்ரொவிஷனுடைய நோக்கமே. ஆகவே மக்கள் தொகை அடிப்படையில் தான் இதை செய்ய முடியும். பிரதமருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆனால் பிரதமர் ஏதோ அதை காங்கிரஸ் செய்தது போல பேசுகிறார். காங்கிரஸ் செய்யல, கான்ஸ்டியூஷன் படி படிங்க. நான் ஒன்று சொல்றேன் கார்த்திகை செல்வன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள் எக்ஸப்ட் பிஜேபி, அவருடைய பாஜகவினுடைய தயவை தம்பி நிற்கின்ற சில தனிநபர் கட்சிகள், சிங்கிள் மேன் பார்ட்டிஸ், இவர்களை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு ஆளுங்கட்சி, பிரதான எதிர்கட்சி, அது போக மற்ற எல்லா காங்கிரஸ் உட்பட, இடதுசாரிகள் உட்பட, தலித் மற்றும் சிறுபான்மை மக்கள் கட்சி சார்ந்த கட்சிகள், எல்லா கட்சிகளும் ஒரே குரல்ல பேசுறோம். ஏன் பாஜக மட்டும் வேற மாதிரி பேசுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. ஆகவே என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் பாஜகவை பாருங்கள், தமிழ்நாட்டிலேயே இந்திக்கு ஆதரவாக கொடுக்கிற பாஜக, குரல் கொடுக்கிற பாஜக எவ்வளவு இந்திக்கு ஆதரவான கட்சி, இதை வைத்து யூபியில போய் ஓட்டு கேட்கறதுக்காக தான் இந்த பாஜக வேலை செய்யுது.